வணக்கம். மே மாதம் 17ஆம் தேதி 2026 முதல் மே மாதம் 23ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை சனி பகவான் மீன ராசியிலும், குரு பகவான் மிதுன ராசியிலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் மேஷ ராசியில் ஆட்சி பெற்றிருக்கின்றார். சூரியன் புதன் ரிஷபராசியில் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். புதன் ஆதித்ய யோகம் ரிஷபராசியில் இருக்கின்றது. சுக்கிர பகவான் மிதுன ராசியிலே குருவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் ரிஷபராசியிலே ஞாயிறன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி என்று சஞ்சாரம் செய்கிறார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது துலாம், விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம், இந்த 4 ராசிகள் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகளாக இருக்கின்றது. இனி உங்கள் ராசிக்குரிய பலாபலங்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் எப்படி இருக்கின்றது? ராசிக்கதிபதியான செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று இருக்கிறதும், 3ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கின்ற பலமான அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையும் நன்மையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏழரை சனியை பற்றி கவலை வேண்டாம். 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் கோச்சார வேத எடுப்பது தற்பொழுது ஏழரையால் பாதிப்பு இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஆகையால் இந்த வாரம் பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். 4ஆம் இடத்துக்குரிய சந்திரனும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றார். 2ஆம் இடத்தில் உச்சம், அதன் பிறகு குருவோடு சேர்க்கை பெற்று குரு சந்திர யோகம் என்று மிக பலமான அமைப்பாக அவர் இருக்கின்ற இந்த வாரம் தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும். உத்தியோகம் யோகத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு ஒரு சாதகமான வாரம். ஆகையால் இந்த வாரம் சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அனுமன் சாலிசாவை கேளுங்கள், வெற்றிகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இந்த வாரம் எந்த விதமான பகைமையும் இல்லை. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான ஒரு வாரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை அங் என்கின்ற மந்திரம், ஓம் அங், ஓம் ஆ இங் அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பது மூலம் வெற்றிகள் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும். சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு நலம் பெருக வளம் பெருக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும்
இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? சந்திரன் மிகவும் சாதகமாக இருக்கிறார். மேலும் ராசிக்கதிபதியான சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றது மிக பலமான அமைப்பு. ஆகையால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு வல்லமையான வாரம். வலிமை, மேன்மை, நன்மை என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். தொழில் வியாபாரம் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை, லாபத்தில் சனி, 2ஆம் இடத்தில் குரு என்று உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது கோள்கள். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் மேன்மையாக இருக்கும், நன்மையாக இருக்கும், லாபம் அதிகரிக்கும், செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். புதிய தொழில் வியாபார முயற்சிகள் சாதகமாக இருக்கிறது இந்த வாரம். உத்தியோகம் ராசியிலே சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கிறார். தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு சாதகம் அமையும். செல்வாக்கு சொல்வாக்காக வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 2இலே குரு சுக்கிரன் சுபகிரகங்கள் இருப்பதனால் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. எந்த ஒரு செயலிலும் இந்த வாரம் உங்களுக்கு மேன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த வாரம், சாதகமான வாரமாக அமைந்திருக்கின்றது. நன்மைகள் மிகுதி, அதே சமயம் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அங் என்கின்ற மந்திரம், ஓம் அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றிகள் அதிகரிக்கும், நன்மைகள் மேன்மையாக இருக்கும். நலம் பெருக வளம் பெருக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கிறது மிதுன ராசிக்கு இந்த வாரம்? சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார்கள். ஆகையால் புதன் ஆட்சி பலத்தை கொண்ட மேன்மையான யோகத்தை தான் இந்த வாரம் உங்களுக்கு செய்வார். அதே சமயத்தில் சந்திரனும் இந்த வாரம் தனாதிபதி சந்திரன் உங்களுக்கு சாதகமாகவே அவர் சஞ்சாரம் செய்கின்றார். 12இலே இருந்தாலும் அவர் அமாவாசை முடிந்து இந்த வாரத்தை பொறுத்தவரை வளர்வரியாக அவர் இருக்கப் போகிறார். மேலும் ராசிக்கு வருவார், 2க்கு போய் அவர் ஆட்சி பெறுவார் என்று அவர் உங்களுக்கு மன ரீதியாக பலத்தை கொடுப்பார். 10இல் அமர்ந்திருக்கின்ற சனி இப்பொழுது புதனோடி நட்சத்திரமான ரேவதியில் சஞ்சாரம் செய்கின்றார். சாதகமான அமைப்பு. லக்னாதிபதி ராசியாதிபதியான புதனோடிய நட்சத்திரத்தில் சனி யோகாதிபதி பாக்கியாதிபதி சஞ்சாரம் செய்வது சிறப்பு. அதே சமயத்தில் ரகரத்திலேயே உங்களுக்கு குரு இருந்தாலும் ராசியிலே அது குரு ராசியிலே இருக்கின்ற பொழுது குருவோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை சுக்கிரன் இருக்கிறார். ஆகையால் குருவால் ஜென்ம குருவால் இப்பொழுது உங்களுக்கு பாதிப்பு இல்லை. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். அதில் உங்களுக்கு சாதகமான ஒரு வெற்றிகளையும் கிடைக்கும். புதிய எந்த எண்ணங்களும் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல யோகமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. உத்தியோகம் யோகமாக இருக்கும். பெரிய அதிகாரிகளிடம் நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்கள் பகைமை காட்ட மாட்டார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. பாதகம் எவையும் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி எல்லாம் சந்திரன் சாதகமாக இருப்பதனால் மகிழ்ச்சியை தருகின்றது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புதிய நட்பு உருவாகும். அந்த நட்பு உங்களுக்கு ஆதாயமாகவும் இருக்கும். புதிய விஷயங்களில் ஈடுபாட்டை காட்டக்கூடிய மனநிலை இருக்கும். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் எல்லா விதமான மேன்மைகளும் இருக்கின்றது. அங் என்கின்ற மந்திரம், ஓம் அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அதே போல சுப்ரபாதம் கேட்பதும் நன்மையை தரும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மேன்மையும் யோகமும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். நலம் பெருக வளம் பெருக.
கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அற்புதமான வாரம். லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை, புதன் ஆதித்ய யோகம், மேலும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். குரு 12 இருக்கின்ற ராசிக்கு 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. அதே போலவே சுக்கிரன். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது முழுமையான யோகம். சூரிய நாராயணனை வணங்குங்கள். இந்த வாரம் உங்களுக்கு முழுமையான வெற்றிகளை கொடுக்கும். ஆகையால் சந்திரனை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு 11ஆம் இடம், அப்புறம் 12, அப்புறம் ராசிக்கு என்று அவரும் ராசியாதிபதி சாதகமாக இருக்கிறார். எனவே தொழில் வியாபார மேன்மையை பெறும், லாபம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார்கள். வைகாசி மாதத்தில் முழுமையாக நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆகையால் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும். செலவுகளும் சுப செலவுகள் தான். 12ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் சேர்க்க ஒரு வாகனம் வாங்குவது, ஒரு வீட்டுக்குரிய மனை வாங்குவது, இதெல்லாம் ஒரு சுப செலவுகளாக நகை வாங்குவது போன்று உங்கள் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு செலவுகளாக இருக்கும் இல்லையா, ஒரு அகழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்காது. ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் மேன்மையை பெறும். உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். சூரியன் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால் வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை, எந்த ஒரு விஷயத்தும் தெளிவான முடிவுகள். சூரியன் புதன் என்ற புதன் ஆதித்யவும் நன்மையை அதிகரிக்க பிடிக்கும். ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய முயற்சியிலே வெற்றிகள் உறுதியாக இருக்கு. ராசிக்கு 3க்குரிய புதன் பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால் வெற்றிகள் உறுதியாக இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம். சூரியன் லாபத்தில் இருக்க குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி தனாதிபதி சூரியன். அவர் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால் நன்மைகளே. குடும்பத்தில் சந்தோஷம் மற்றும் கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக அமைந்திருக்கின்றது. அங்கு என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றிக்குரியதாக இருக்கக்கூடிய ஒரு பீஜ மந்திரம். சிறப்பையும் மேன்மையும் நன்மையும் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? ராசியாதிபதியான சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் புதனோடு சேர்க்கை பெற்று திக்பலத்தோடு இருப்பது மிக சிறந்த யோகம். லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் குரு சுக்கிரன், 9ஆம் இடத்தில் பாக்கியாதிபதியான செவ்வாய் ஆட்சி, 8இல் அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் பாதிப்பு இல்லை. சனியால் ராசியிலே கேது, மனதிலே குழப்பங்கள், சில குழப்பங்கள் மட்டும் கொடுத்து கொண்டிருப்பார். கணபதி வழிபாடு அவற்றை நிவர்த்தி செய்யும். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு யோகத்தை தருகிறார்கள். குருவாகப்பட்டவர் லாபத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த வீடான தனுசு ராசியை பார்க்கிறார். 5ஆம் வீடு பஞ்சமஸ்தானம். 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான பாக்கியார் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். பொதுவாக ஒரு இடம் தன் சொந்த வீட்டில் இருந்தால் ஆட்சி, அதை நம்ம சொந்த வீட்டை பார்த்தாலும் பலம். எனவே தொழில் வியாபாரம் யோகத்தை கொடுக்கின்றது. வரவு அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும். சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால் புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். புதிய வேலை, பதவி உயர்வு, அதிகார உயர்வு, நிறைய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கின்றது. சந்திரனும் சாதகமாக இருக்கின்றார். 10ஆம் இடம், 11ஆம் இடம் என்று அவர் பலமாக இருக்கிறார். ராசிக்கும் வருகிறார். எனவே உத்தியோகம், தொழில், வியாபாரம் மகிழ்ச்சியை தருகின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைந்திருக்கின்றது. அங்கு என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் அங்
என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அதிகாலையிலே காலையிலே எழுந்தவுடன் ஒரு 2 நிமிடங்கள் ஓம் அங் ஓம் அங் அந்த மந்திரம் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பீஜ மந்திரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நலம் பெருகு வளம். கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கிறது கன்னி ராசிக்கு இந்த வாரம்? சந்திரன் மிகவும் சாதகமாக இருக்கிறார். லாபாதிபதி சந்திரன் 9 10 11 என்று இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறார். ராசியாதிபதியான புதன் பகவான் சூரியனோடு சேர்க்கை பெற்று புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கின்றார்கள். தர்ம கர்மாதிபதி யோகம். 9க்குரிய சுக்கிரனோ 10ஆம் இடம் ராசிக்கு அதிபதியான புதனை மிதுனத்துக்கும் அதிபதி கன்னிக்கு. அப்படி பார்த்தா அவர் 9ல் இருக்கார். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை என்று மிக பலமான வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. கண்டகசனி நந்து கொண்டிருந்தாலும் 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் பாதிப்பு இல்லை. எனவே தொழில் வியாபாரம் எழுச்சியை பெறும், லாபம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம், வரவுகள் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே இருக்கும். உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, மேன்மையான முயற்சிகள் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களின் பகமை எதுவும் இல்லை இந்த வாரத்தை பொறுத்தவரை. மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது செயல்கள் சிறப்பாக இருக்கும், முயற்சிகளிலே மிக வேகமான விரைவான வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்று பலமான ஒரு யோகமாக கன்னி ராசிக்கு அமைந்திருக்கின்றது. அங்கு என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றிகள் மிக விரைவாக கிடைக்கும். நலம் பெருக வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் ரிஷப ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகென்று பார்க்கின்றோம் சந்திரன் உங்களுக்கு ஜீவனாதிபதி, 10க்குரிய கர்மாதிபதி. அவர் 9ல் சென்று குருவோடு சேர்க்கை பெறுவார். அதுக்கப்புறம் 10க்கு வந்து ஆட்சி பெறுவார். அப்புறம் லாபத்துக்கும் வருவார் என்று சந்திரன் ஞாயிறு மட்டும் கொஞ்சம் நிதானம் பொறுமை, அதன் பிறகு சகல விதத்திலும் நன்மைகள். 8ஆம் இடத்தில் புதன், மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடியவர்கள். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார்கள். 6லே சனி, 11லே கேது, 9ஆம் இடத்தில் குரு, ஆண்டுக்குள்களும் சாதகமாக இருக்கிறார்கள். எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறு மட்டும் பெரிய முதலீடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி வரவுகள் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், புதிய முயற்சியில் ஈடுபடலாம், அவற்றில் நன்மையும் கொடுக்கக்கூடிய யோக நிலை இருக்கின்றது. ஆகையால் மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது மேன்மை இருக்கின்றது தொழில் வியாபாரத்தில். அதே சமயத்தில் பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு. 8ல் சூரியன் இருந்தாலும் சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை கோச்சார வேத அடிப்படையில். அப்படி பார்க்கும்போது புதன் இருக்கார். ஆகையால் பாதிப்பு இல்லை. உற்சாகமான சுறுசுறுப்பான வாரமாக இந்த வாரம் அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை ராசியை குரு பார்ப்பனால் எந்த விதத்திலும் ஒரு அன்பையும் பாசத்தையும் காட்டுவீர்கள். கணவன் மணி உறவிலே அன்பை காட்டுவீர்கள். எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் போன்றவில்லை. ஆனால் 7ல் செவ்வாய் இருக்கிறார்.
செவ்வாய் கோபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தும் செல்வது நல்லது. செவ்வாய் 7 இருக்கிறார். நீங்கள் கோபத்தை காட்ட மாட்டீங்க, உங்களுடைய மனைவியோ அல்லது கணவரோ தான் கோபத்தை காட்ட. ஏன்னா 7ஆம் இடம்ன்றது உங்களுடைய கணவனோ மனைவியோ அவர்களை குறிக்கக்கூடியது. அங்கே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் தைரியமாக பேச வைப்பார். உங்கள் அம்மா கணவரோ இல்லை உங்கள் மனைவி இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது தவறில்லை. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 6ல் சனி இருப்பதனால் குழந்தைகளால் மகிழ்ச்சி. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் இவையெல்லாம் ஒரு சாதகமான விஷயம். சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தாதீங்க. மற்றபடி அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். நன்மைக்குரிய வெற்றிக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நலம் பெருக வளம் பெருக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு என் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணவுகள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம்? ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். மேலும் குரு சுக்கிரன் சேர்க்கை, புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை என்று பலமான அமைப்பு இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. திங்கள் செவ்வாய் புதன் மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்களிலே பெரிய முதல்கள். ஆனாலும் சந்திரன் 8ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. வேதை என்றால் தடை. வேதகம் தடை செய்வான். 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதனால் சந்திராஷ்டமம் பாதிப்பில்லை என்றாலும் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதல்கள் அன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. திங்கள் செவ்வாய் புதன் மதியம் வரை. மற்றபடி வரவுகள் சிறப்பாக இருக்கும். மேன்மையான முயற்சிகள் இருக்கும். சூரியன் உங்களுக்கு ராசியை பார்க்கின்ற தைரிய முடிவுகள் இருக்கும். 6ல் செவ்வாய் வெற்றிகளை கொடுப்பார். எனவே பண வரவுகள் நன்றாகவே இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆகையால் சுப செலவுகள் தான், வீண் விரயங்கள் எதுவும் இல்லை. அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் மேலதிகாரம் நல்ல நட்புறவு இருக்கும். சூரியன் புதன் சேர்க்கை அது உங்களுக்கு நன்மையான ஒரு யோகம். 10க்குரியவரும் 11க்குரியும் சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்திலிருந்து கேந்திரத்தில் சூரியன் வந்து பார்க்கின்ற ஒரு அமைப்பு உத்தியோகத்தில் உயர்வுகளை கொடுக்கும். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீண் செலவுகள் எதுவும் இல்லை. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவுகளே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. 2ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்த்தாலே அது போதும். ஆகையில் அந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்குது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 6ல் செவ்வாய் இருக்கிறதுனால ஆகையால் சிறப்பான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றிக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நலம் பெருகு வளம் பெருகு. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்து அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. புதன் மதியத்துக்கு பிறகும் வேலன் வெள்ளி இந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இருப்பினும் சந்திரன் 8ல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது மிதுன ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சந்திரனால் பாதிப்பில்லை. அது கோச்சார வேதை. வேதை என்றால் தடை. வேதகன் தடை செய்வான். 7ஆம் இடத்துல குரு இருக்கார், சுக்கிரன் இருக்கார். அதனால் சந்திராஷ்டமத்தில் பாதிப்பில்லை என்றாலும் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றவர்கள் பெரிய முதலில் தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற பிரச்சனை ஏன் சந்திராஷ்டமத்தில் அதை தவிர்க்க வேண்டும். ஒரு 2 நாள் தள்ளி போட்டுக்கிட்டு சனிக்கிழமை அப்படி பார்த்துக்கிட்டு நல்லது.
மற்றபடி பார்க்கின்ற 7ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் சூரியன், புதன் என்று கோள்கள் மிகவும் சாதகமாக இருக்கின்றன. 4 சனி, அர்த்தாஷ்டம சனி என்றால் 3 கிரகம் இருந்தால் பாதிப்பில். கோச்சார பலனை சொல்லும் பொழுது இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கோச்சார வேதை கூகுளில் சர்ச் பண்ணினா கூட இருக்கும், கோச்சார வேதை சார்ட். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், புதிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், அரசாங்க ஆதரவு இருக்கின்றது என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரம். உத்தியோகம் உற்சாகமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். 6ஆம் இடத்து சூரியன் புதன் இந்த வைகாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. லக்னத்து ராசியை குரு பார்க்கிறார் என்று சகல விதத்தில் மேன்மைகளும் நன்மைகளும் இருக்கிறது. ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை என்று இந்த வாரம் மொத்தத்தில் உங்களுக்கு தனுசு ராசிக்கு ஒரு சாதகமான வாரம். அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றியில் அதிகரிக்கும், மேன்மையான ஒரு யோகமான வாரமாக உங்களுக்கு அமையும். நலம் பெருக வளம் பெருக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ராசியாதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்தில் மிக அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். 4 செவ்வாய் ஆட்சி, ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். 5ஆம் இடத்தில் புதன், 6ஆம் இடத்தில் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்குரிய யோக பலனை சுக்கிரன் இப்போது உங்களுக்கு செய்வார். 6ஆம் இடத்துக்குரிய யோக பலனை புதன் செய்வார். எனவே இது ஒரு பலமான நன்மையை கொடுக்கக்கூடிய யோக அமைப்பு. எனவே தொழில் வியாபாரம் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் உங்களுக்கு சனிக்கிழமை என்று அந்த நாள் மட்டும் நிதானம் பொறுமை காட்டுங்கள். சிம்ம ராசியில் சந்திரன் அமர்ந்திருப்பார். 7ஆம் இடம் கடக ராசியில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. எனவே சனிக்கிழமை கவனம். அடுத்த வாரம் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சந்திராசிரமம் வரும். சனிக்கிழமை இந்த வாரத்தை பொறுத்த உங்களுக்கு சந்திராசிரமம். தொழில் வியாபாரத்தில் பெரிய முதல் அன்றைய நாள் மட்டும் தவறுங்கள். மற்றபடி கொண்டு பார்த்தீங்கன்னா வருமானம் நன்றாக இருக்கும். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. எனவே இந்த வாரம் உங்களுக்கு நன்மை இருக்க, ஆரோக்கியம் அக்கறை காட்ட வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது என்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் இருக்க வேண்டும். உத்தியோகம் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக தான் இருக்கிறது. சந்திரன் உங்களுக்கு அதுக்கு முன்னதாக சாதகமாக போகிறார். 6ஆம் இடம் 7ஆம் இடம் என்று. எனவே இந்த வாரம் மேலதிகாரம் நல்ல நட்புறவு இருக்கும், பகமை எதுவும் இல்லை. ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியில் அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி பார்க்கின்ற பொழுது நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் பகமை இல்லை. இந்த வாரத்தை பொறுத்து அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். காலையிலே ஒரு 2 நிமிடங்கள் ஓம் அங் என்று உச்சரியுங்கள். அன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையும் வெற்றியிலும் கொடுக்கக்கூடிய மேன்மையான நாளாக அமையும். நலம் பெருக வளம் பெருக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் கும்பராசிக்கு எப்படி அற்புதமான வாரம். 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம், 4ஆம் இடத்தில் புதன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு. இவற்றிலே புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை.
சிறப்பு. எனவே இந்த வாரம் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சந்திரனும் சாதகமாக இருக்கிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு 6ஆம் இடம் 5ஆம் இடம் என்று அவர் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் மேன்மையும் யோகமும் வெற்றிகளை பெறக்கூடிய புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய சாதகமும் இருக்கிறது. வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். ராசியிலராக இருந்தாலும் குரு பார்க்கிறார், பாதிப்பில்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நன்மையான வாரம். அதாவது உத்தியோகம். சூரியன் புதன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். செவ்வாயும் தன் சொந்த வீட்டை 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று 8ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். பலம். எனவே உத்தியோகத்தில் உயர்வுகள், புதிய வாய்ப்புகள், பெரிய முயற்சிகள், வெற்றிகள் என்று நன்மையும் யோகத்தையும் பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு விதத்திலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று பகமை இல்லை. ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மேன்மையும் யோகமும் சுக்கிரன் புதன் பரிவதனால் ஏற்படுகின்றது. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய யோகமான வாரம். அங்கு என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அதி விரைவாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இந்த வாரத்தை பொறுத்தவரை பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஆட்சி பெறுகிறார், 6க்கு போகிறார். இவை நன்மையை கொடுக்கக்கூடிய ஜென்ம சனி. சனி இப்பொழுது தனித்திருக்கிறார். சனி தனித்திருக்கின்ற பொழுது பாதிப்பை கொடுப்பார். ஆனாலும் இப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார். உத்திரட்டாதி பூரட்டாதிக்கு இப்போ பாதிப்பு இல்லை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை என்று ஓரளவுக்கு சாதகம் இந்த வாரம் இருக்கின்றது. இருப்பினும் ஜென்ம சனி, இந்த ஜென்ம சனி இருள். சனி ஒரு இருள். மனதிலே ஒரு இருளை கொடுப்பார், அழுத்தத்தை கொடுப்பார், சஞ்சலங்களை கொடுப்பார். இதை என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பண பிரச்சனைகளை கொடுப்பார். இதுதாங்க ஏழரை சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலே, அதுவும் ஜென்ம சனியில் அதிக பிரச்சனைகளை கொடுப்பார். இருப்பினும் இந்த வாரம் பொறுத்தவரை சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை சாதகமாக உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரம் புதிய முதலீடுகள் போன்றவற்றில் கவனம் வேண்டும். சனி தனித்திருக்கிறார். ரேவதியில் பிறந்தவர்கள் மிக கவனம்தான் வேண்டும். மற்றபடி வரவுகள் 10க்குரிய இடத்து சுக்கிரனும் புதனும் பார்க்கிறார்கள். சுக்கிரன் 4 இருக்கிறது யோகம், வருமானம் இருக்கும், நன்றாகவே இருக்கும். செலவுக்கு நீங்கள் தான் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ராகு 12 இருக்க, அதனால் செலவு தேவையில்லாத செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. குரு பார்வை இருக்குது, இருந்தாலும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் கடன் வாங்க வைக்கும். அதுதான் பிரச்சனை. அது கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம் 3லே சூரியன் இருக்குது, சாதகம். 6க்குரியவன் 3லே இருக்கிறார். எதிரிகளுடைய ஆதிக்கம் எதுவும் இருக்காது. நட்புக்குரியவராக உயரதிகாரி இருப்பார்கள். சக ஊழியர்களும் பகமை காட்ட மாட்டார்கள். சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை இருப்பார். இதையெல்லாம் ஓரளவுக்கு நன்மை. ஓரளவுக்கு குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். கோபம் வரும். பட்டுன்னு கோபத்தை காட்டுவீங்க. அது இல்லாமல் பார்த்துக்குங்க. கணவன் மனைவிலே அன்பை காட்டுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். அது நன்மையைத்தானே தரும், நமக்கு மகிழ்ச்சியைத்தானே தரும். குழந்தைகளால் சந்தோஷம். ஆரோக்கியம் 6க்குரிய சூரியன் 3ல் இருக்கிறது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எப்படி இருப்பினும் ஜென்ம சனி அனுமன் சாலிசா இதனும் கேளுங்கள். கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். செவ்வாய் 2ல் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம கவனத்தில் வருகின்ற போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கொஞ்சம் சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வது நல்லது. அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் அங் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கோபம் வந்தாலும் அந்த அங் அங் என்கின்ற மந்திரத்தை சொல்லும்போது அந்த கோபம் இல்லாமல் ஒரு சூழ்நிலைகள் மாறும். வெற்றிகளை கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக.
இதுவரை நாம் பார்த்தது மே மாதம் 17ஆம் தேதி 2026 முதல் மே மாதம் 23 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி என்பதற்கும் கண்டும். இது ஒரு பொது பலன். உங்களோட ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவ்வளவு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறுப்புருவார்கள் என்று கூறி நன்றி கூறி வெளிப்படுகின்றேன். வணக்கம்.